சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவுல நேற்று 2வது முறையா திரும்பவும் சிபிஐ அவரை விசாரிச்சிருக்காங்க. அது போக வேற சில தாவேக்கா முக்கிய புள்ளிகளையும் விசாரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எப்படி பாக்குறீங்க? நிறைய ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்றாங்க. ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் கான்கிரீட்டான எவிடன்ஸ் இல்லை. ஆனா எப்படி பாக்குறீங்க இப்போ இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம்? அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லை ஹை ப்ரொஃபைல் கேசஸில் அரெஸ்ட் டசன் நெசசரி. ஏன்னா அரெஸ்ட் எப்போ பண்ணுவாங்கன்னா வில் டேம்பர் வித் எவிடன்ஸ், they will run away from the country. You can't run away from the country, your roots are here. அண்ட் டேம்பரிங்கெல்லாம் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகல எனக்கு தெரிஞ்சது வந்து. ஸோ இது வந்து இந்த மாதிரியான கேசஸில் வந்து ஜென்ரலி அரெஸ்ட் இருக்காது. சிபிஐ பீங் எ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி, அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு போயிடுவாங்க, இந்த கோர்ட்ஸ் டேக் அ கால் அப்படின்னு. நீங்கள் அட் த அவுட் சைட் பார்க்கும்போது இந்த ட்ராஜடி வாஸ் அ நெக்லிஜென்ஸ், அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை வந்து வித் மை லிமிட்டட் நாலேஜ் இன்டெண்டடாக அது நடந்திருக்குமான்றதுல எனக்கு வந்து ஐ ஹேவ் மை ஓன் டவுட்ஸ். நெக்லிஜென்ஸ் வந்து பனிஷபிள் கிடையாதா? அது ரெண்டு கேட்டகரி இருக்குது. நெக்லிஜென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஐ மீன் ரெண்டு கேட்டகரினா வந்து ஜென்ரலி நெக்லிஜென்ஸ் வந்து உங்களுக்கு வித் மை லிமிட்டட் நாலேஜ் ஐ கேன் சே வந்து அது இந்த மாதிரியான ட்ராஜடியில் வந்து அது வந்து பனிஷபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் கேள்விப்படுறேன். அஃப்கோர்ஸ் ஐ மே பி ராங், பட் வாட் சார்ட் ஆஃப் நெக்லிஜென்ஸ்னு ஒன்று வருது. இன்டெண்டட் நெக்லிஜென்ஸா அல்லது வந்து கேர்லெஸ்னஸ்ன்றது ஒன்று இருக்குது உங்களுக்கு வந்து. எனவே அதில் ஐ டோன்ட் ஹேவ் மச் கிளாரிட்டி ஆன் இட் டு பி ஃப்ராங்க். ஸோ இது அட் த அவுட் சைட் நம்ம பார்க்கும்போதே வந்து அங்கே வந்து முதல்ல பர்மிஷன் கொடுத்தா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு பி பிளேம்டு என்ன கேட்டாங்க. செகண்டு விஜய், தேர்டு பப்ளிக். அப்படி தான் இதை பார்க்க தோணுது நம்ம. வைஷுடு அந்த இடத்த வந்து எதுக்கு வந்து அவங்க, ஏன்னா அந்த கூட்டம் இருக்கும்போது அது இடம் பெரிய இடமாய் தெரிஞ்சுது. அடுத்த நாள் போய் அசராகாருக்கு அங்கே எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த நேரோ ஸ்பேஸ்லேயே பர்மிஷன் கொடுத்தானுங்கன்னு நமக்கு தோணுது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து தே ஆர் த ஃபர்ஸ்ட் கல்பிரேட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள். எனவே சிபிஐ இஸ் லுக்கிங் இன்டு இட். நம்ம அது என்ன ஃபைண்டிங்ஸ் வரப்போகுது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய போகுது. விஜயோட ரோல் என்ன, போலீஸோட ரோல் என்ன, கலெக்டரோட ரோல் என்ன, இவ்வளோ விஷயங்கள் நமக்கு. இதை தாண்டி ஏதாவது கான்ஸ்பிரசி தியரிஸ் உள்ளுக்குள்ளே ஏதாவது சம்படி பிளேடு மிஸ்சீஃப் ஹவோக் அது தெரியாது நமக்கு. அதுக்கு இது வரைக்கும் எந்த எவிடன்ஸுமே இல்லை நமக்கு வந்து. ஸோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் தெரியும். நம்பர் 1. நம்பர் 2, இது அ ப்ராசஸ். விஜய் அழைக்காமல் அந்த விசாரணையை கன்க்ளூட் பண்ணவே முடியாது. யார் எந்த ஏஜென்சி என்கொயரி பண்ணாலும் விஜய் ஹாஸ் டு பி சம்மன்ட் பிஃபோர் த சார்ஜ் ஷீட் இஸ் பீங் ஃபைல்டு. ஸோ விஜய் அழைப்பது என்பது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ், அது வந்து ப்ரொசீஜர். அது நடந்தே தீரும், அது நடந்திருக்கு. மற்றபடி அங்கே உள்ள என்ன நடந்தது என்னன்றதெல்லாம் ஆளாளுக்கு ஒன்று எழுதுறாங்க. சிலர் வந்து சிபிஐ சோர்ஸஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு எழுதுறாங்க. சிலர் அவங்கள கற்பனை குதிரையை தட்டி விடுறாங்க. அவங்க வந்து அவர் தான் அக்யூஸ்டு அப்படி இப்படி விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போதே என்டிடிவியில் பிளான் பண்ணுறாங்க. க்ளீனாக தெரியுது பிளான் பண்ணுறாங்க. சிபிஐ பிளான் பண்ணுதா அல்லது தமிழ்நாட்டில் இங்கே இருக்க புண்ணியவானுங்க பிளான் பண்ணுறானுங்களான்றது தான். யார் அந்த புண்ணியவானுங்கன்றது தெரியும் நமக்கு. எந்த ஏஜென்சி, யாருக்கு நெருக்கமானவங்கெல்லாம் நமக்கு நல்லா. என்ன பிளான் பண்ணுறாங்க? விஜய் வந்து சஸ்பெக்டாக சேர்க்க போகிறாங்க. விஜய் கோயிங் டு பி நேம்ட் இன் தி சார்ஜ் ஷீட் as an accused. சஸ்பெக்ட் ஆர் அக்யூஸ்டுன்னு பிளான்டிங் நடக்குது. கிரெடிபிள் ஏஜென்சி சேனல்ஸில் நடக்குது. ஏதோ ஒரு சைடில் லீக் நடந்திருக்கு. ஏன்னா முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ்லையுமே இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு இப்படி பதில் சொன்னாருலாம் போடுறாங்க. ஸோ ஏதோ ஒரு சைடில் நடந்திருக்கு. அது எப்பவுமே சிபிஐ வந்து இன்ஃபார்மலாக ஈவினிங்கில் வந்து தே வில் ஹேவ் எ டெலிபரேஷன் வித் லோக்கல் மீடியா. அங்கே பீட் கவர் பண்ணுற மீடியா அங்கே அவங்க சிபிஐயே லீக் பண்ணுவானுங்க. அது வந்து நான் சொல்கிறது அந்த லீக்குக்கு முன்னால் 12 மணிக்கே நடக்குது. அது வந்து சேனல்ஸில் போடுறாங்க. உள்ளே நடக்குது உனக்கு எப்படி தெரியும்? வித் அன் இன்டென்ஷன் அதை கேரி பண்ணுறாங்க. தெளிவாக தெரியுது விஜய் இஸ் பீங், அவர் எப்படியா விஜயை ஃப்ரேம் பண்ணணும்னு தோஸ் ஆர் ஸ்ப்ரெட்டிங் த ரூமர்ஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஆக்சுவலாக உள்ள என்ன நடந்து நமக்கு தெரியாது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் விஜய் கிட்ட என்ன கேட்டாங்க, அவர் என்ன பதில் சொன்னார், சிபிஐயோட ஃபைண்டிங்ஸ் என்னன்றது ஆக்சுவல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அதனால் அதுக்கு முன்னால் நம்ம எதுவும் பேச முடியாது. ஜென்ரல் பர்செப்ஷனில் நம்ம வந்து இப்படி போயிருக்கோம்னு பேசலாம். அது நல்ல லாயர் யாராவது ஒருத்தர் கேட்டால் சொல்லுவாங்க. அதை தாண்டி பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கவங்களுக்கு வெறும் இந்த கேஸை பற்றி மட்டும் சிபிஐ விசாரிக்காது, வேறு சில விஷயங்களையும் அவன் நோண்டாமலாம் இருக்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பார்ட்டியோட ஃபண்டிங் எப்படி வருது, ஏன் அதுக்கு என்ன தொடர்பு? அது எப்பயுமே ஏஜென்சிஸ் அப்படி தான் ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து வெறும்னே வந்து ஹோலி கவா இருக்க மாட்டாங்க அவங்க. தட்ஸ் ஹவ் போலீஸ் என்கொயரி. சிபிஐ இஸ் பேசிக்கலி போலீஸ் ஏஜென்சி. ஸோ போலீஸ் என்கொயரி எப்போ போனீங்கன்னாலும் வெறும் அந்த வழக்கு மட்டும் விசாரிக்க மாட்டாங்க, அதை தாண்டி சிலது விசாரிப்பாங்க. அதுவும் இதெல்லாம் ஹை ப்ரொஃபைல் கேசஸ்ஸு. நம்ம விஜயோட பார்ட்டி வந்து நேஷனல் ரூலிங் பார்ட்டியை சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்படின் போது ஆப்வியஸ்லி பிஜேபியோட இன்ட்ரெஸ்ட் வில் பி தேர். கண்டிப்பாக கொடாயாமலாம் இருக்க மாட்டான். இந்த கேஸை பற்றியும் விசாரிப்பாங்க, இந்த கேஸை தாண்டியும் விசாரிப்பாங்க. அவர் எதுவுமே வாய் திறக்கல. அவர் எதுக்குமே வாய் திறந்ததில்லை, இதுக்கும் வாய் திறக்கல.
ஓரளவு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரது உண்மைதான். ஏன்னா இந்த சிபிஐ சோர்ஸஸ் சொல்லாமல் அவங்க அவங்க எழுத மாட்டாங்க. விசாரிச்சிருக்காங்க, அவர் பதில் சொல்லியிருக்காரு. இன்னொரு தடவை சம்மன் பண்ணுவாங்களா நமக்கு தெரியல. ஏன்னா நிர்மல்குமார் தான் சொல்கிறாரு இன்னொரு தடவை நாங்கள் முடிச்சிட்டாங்கன்றாரு. பட்டு அது எந்த அளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆஸ் யூஷுவல் விஜய் இஸ் கீப்பிங் குவைட். எல்லா நேரத்துலையும் விஜய் சைலண்டாக இருக்கார். அவரை தவிர எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகணும். இப்போ மறுபடியும் அடுத்த ரவுண்டு புசி யாதவெல்லாம் கூப்பிட்ருக்காங்கன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஐ திங்க் பிப்ரவரி மிடில் ஆர் பிப்ரவரி எண்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவாங்க கரூர் கோர்ட்டில். எலெக்ஷனுக்கு முன்னால் நோட்டிஃபிகேஷன் முன்னால் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணிட்டான்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் டீட்டெயில்ஸ் தெரிய வரும். என்ன ஃபைண்டிங்ஸ், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், வாட் இஸ் ரெஸ்பான்சிபிள், அப்போ தான் நம்ம பேச முடியும். எனிவே இது விஜய்க்கு வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ஷாக். அதில் எந்த சந்தேகம். எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டாக சார்ஜ் ஷீட் கண்டிப்பாக பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் முன்னாலே. ஏன்னா அவன் சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் டைமிங்கில் இல்லை சுப்ரீம் கோர்ட் வந்து அக்டோபரில் வந்து சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஃபைல் த சார்ஜ் ஷீட் வித்தின் ரீசனபிள் டைம்னு சொன்னாங்க. வித்தின் ரீசனபிள் டைம்னா இட்ஸ் 4 months. அதை தாண்டி போகாது. இதில் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இது வந்து சிபிஐ ஒன்றும் ஹோலி கவுன்லாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக இதில் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது. பட் பெரிய அளவில் வந்து டேம்பரிங்க்கு எல்லாம் வாய்ப்பு கிடையாது. தப்பே செய்யாதவங்களை தப்பு செஞ்சவங்களாகவோ தப்பு செய்யாதவங்களாகவோ சார்ஜ் ஷீட்டில் நேம் பண்ணுறதோ அல்லது நேம் பண்ணாமல் விடுறதோ நடக்க வாய்ப்பு கிடையாது. சிபிஐ என்கொயரியை வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹெடட் பை ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இஸ் மானிட்டரிங். அதனால் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்னு நான் நம்புகிறேன் உறுதியாக. அப்படி ஒன்றும் பெருசாக வந்து காக் அண்ட் புல் ஸ்டோரிஸை போட்டு இதெல்லாம் முடிச்சிட முடியாது. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இட்ஸ் அ பொலிட்டிக்கலி டேமேஜிங் திங் ஃபார் விஜய். அதான் இந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் த கேஸை தான் நம்ம பேசணும் ஒழிய லீகல் ஆங்கிளை பற்றி பேசுறது டசன்ட் மேக் சென்ஸ். பிகாஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாத வரைக்கும் லீகல் ஆங்கிளை பற்றி நம்ம பேசவே முடியாது. வாட் கன்க்ளூஷன் சிபிஐ ஹஸ் அரைவ்ட் அட், சிபிஐ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்றத சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு தான் நமக்கு தெரியும். அதனால் அதுக்கு முன்னால் அதை பற்றி பேசுறதுன்றது வந்து டசன்ட் மேக் சென்ஸ். பொலிட்டிக்கலாக இது என்ன இம்பாக்டை விஜய்க்கு ஏற்படுத்தும், ஹவு இட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் இஸ் பாலிடிக்ஸ், அதை மட்டும் தான் நம்ம பேச முடியும். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. 41 பேர் இறந்துருக்காங்க. இப்போ விஜய் ரசிகர்களை பொறுத்தளவில் விஜய ஒரு விக்டிமா அவங்க பார்க்குறாங்க, விஜயை வேணும்னே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இப்போ ஒரு காமன் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது 41 பேர் இப்போ இறந்துருக்காங்கன்னா இனி அது நடக்கக்கூடாது ஃபியூச்சரில். தட்ஸ் ரைட். நடக்காம இருக்கணும்னா அப்ப ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் அவசியம். இப்ப நாளைக்கே ஒருத்தர் ஒரு ஈவெண்ட் நடந்தாருன்னா அவர் கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம கரெக்டா நடத்தலைன்னா நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படின்ற பயம் வேணும். ஸோ அந்த வகையில ஏதோ ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் அவசியம் இல்லை. அதுதான் வந்து நீங்க வந்து கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு கோர்ட் சொல்லியிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தீஸ் திங்ஸ் கேப்ரியல், டு பி ஃப்ராங்க், இது நான் ரொம்ப குறுவியலாக கூட இருக்கலாம். திஸ் கான் பி ப்ரிவென்டபிள். ஏன்னா அடிப்படையில் மனிதன் முட்டாளாக இருக்க வரைக்கும், கேவலமானவனாக இருக்க வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தே தேரும். நவ் லுக் அட் த க்ரௌட்ஸ். நம்ம இதை பல தடவை பேசியிருக்கோம், நீங்களும் நானுமே. அதாவது 6th மீட்டிங் அது. எவ்ரி சாட்டர்டே அவர் பேசுகிறாரு. திஸ் வாஸ் த 3rd சாட்டர்டே. முதல் சாட்டர்டே திருச்சியும் இன்னொரு பெரம்பலூர், ஒரு அரியலூர் ஒரு இடம் கட் ஆஃப் ஆகிடுது. செகண்ட் நாள் வந்து நாகப்பட்டினமும் திருவாரூரும். தேர்ட் சாட்டர்டே காலையில் நாமக்கல், ஈவினிங் கரூர். ட்ராஜடி. அந்த 5 ஊரில் நடந்த க்ரௌடை பார்த்தீங்கன்னா திஸ் வாஸ் அ ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன். நிகழ காத்திருந்த பேரழிவு. ரோட் சைடு ஷோஸில் மோடியோட கான்செப்ட் ரோட் ஷோஸ் இருந்தது. அதில் பேச மாட்டாங்க. பேசுகிறேன்னா அதுக்கு பப்ளிக் மீட்டிங். நீ ரோட் ஷோவில் எப்படி போலீஸ் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தது? அவ்வளோ பெரிய ஹியூஜ் க்ரௌடில் வை ஷுட் யூ அலோவ் ஹிம் டு ஸ்பீக்? நீங்கள் அனுமதிச்சிருக்க கூடாது. அப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் த போலீஸ்? ஏன் நீங்கள் வந்து இது அட்மினிஸ்ட்ரேஷனோட ரோல் என்ன? இதில் எதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணீங்க? See, your job is to protect citizens. ஹியூஜ் க்ரௌட்ஸ் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க? நீங்கள் மதுரையில் விக்கிரவாண்டியில் ஒரு மீட்டிங் நடத்துகிற மாதிரி அவரோட பாலிடிக்ஸில் ஒரு 2 ஊரில் பெரிய மீட்டிங் நடத்திருக்காரு. மதுரை முதல்ல விக்கிரவாண்டியில் October 27th 24th year 24ல், அப்புறம் மதுரையில் லாஸ்ட் இயர் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த மாதிரி அரேஞ்சு மீட்டிங் ஒரு 100 ஏக்கர்ஸ் வாடகைக்கு எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது ஈஸி. கன்ஜஸ்டட் பிளேசஸில் நீங்கள் இந்த மாதிரி க்ரௌடு கேதர் ஆகுது, தட்டு வந்து ஹியூஜ் க்ரௌட்ஸ், மேசிவ் க்ரௌட்ஸ் கேதர் ஆகுது. எதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க? அதை நீ திருச்சியில் பார்க்குற, அரியலூரில் பார்க்குற, நாகப்பட்டினத்தில் பார்க்குறீங்க, திருவாரூரில் பார்க்குறீங்க. எப்போ கொடுத்தீங்க? எது கொடுத்தீங்க? எப்படி நீங்கள் வந்து கலெக்டரும் எஸ்பியும் அதுக்கு அலோவ் பண்ணாங்க? ஆனால் விஜய் அதுக்கு அதை ஏற்றுக்கூடாது இல்லை. கேட்ட இடம் எங்களுக்கு கிடைக்கலன்னு நாங்கள் ஏற்றுக்கூடாது இல்லை. ஏற்றுறாது. 2 பேருமே ஈக்குவலி பிளேம். ரைட். போத் ஆஃப் தம் ஷுட் பி ஈக்குவலி பிளேம். நன் ஆஃப் தம் ஷுட் பி ஸ்பேர்டு.
விஜயும் தப்பக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேஷனும் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியும் கலெக்டரும் தப்பக்கூடாது. ரெண்டு பேருமே ஈக்குவலி, போத் சைட் ஷுட் பி ஈக்குவலி பிளேம்ட். பட் வெதர் சிபிஐ வில் லிக்விடேட் ஃப்ரம் தட் ஆங்கிளான்றது நமக்கு தெரியல. சிபிஐ பீங் எ ப்ரீமியர் ஏஜென்சி ஃபவுல் பிளே இருக்குதா, இல்லை இது நெக்லிஜென்ஸால் நடந்துதான். தட் இஸ் இன்எஃபிஷியன்சி ஆஃப் த போலீஸ் அண்ட் கேர்லெஸ்னஸ் ஆஃப் விஜய் அண்ட் இஸ் சப்போர்ட்டர்ஸ். அதான் காரணமாக அந்த கன்க்ளூஷன் வருவாங்களான்றது தான் இப்போ நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கொஸ்டின். இப்போ நீங்கள் சொன்னீங்க இது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ட்ராஜடி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு மக்கள் முட்டாளாக இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடந்தே தீரும், கண்டிப்பாக நடந்தே தீரும். 7 மணி நேரம் 8 மணி நேரம் போய் நீ வெயிட் பண்ணுறனா, உனக்கு அறிவு இல்லை. அப்புறம் குழந்தைங்கள பெண்களை கூட்டுட்டு வராதன்றான். நீ எதுக்கு போகிற? எதுக்கு போய் நிற்கிற? 8 மணி நேரம் போய் நிற்கிற. எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு விதத்தில் போலீஸையோ கவர்மெண்ட்டையோ கூட குறை சொல்ல முடியாது. வராதன்றான், நீ போகிற, என்ன பண்ண முடியும்? லெட்டி சார்ஜ் பண்ணியா கலைக்க முடியும்? அந்த ஹியூஜ் க்ரௌட்ஸை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? எவன் விட்டு கூரை மேலே ஏறி விழுவான், பார்த்துருப்பீங்க அந்த ஒரு விஷுவல். சினிமாவில் கோழி பிடிக்கிற உழவ மாதிரியான ஒரு சீன். எவன் வீடோ அதுக்குள்ளே ஏறுறான், அது மேலே ஏறுறான். அந்த ஜென்ரேட்டர் வச்சுருந்த இது மேலே தட்டி மேலே ஏறி, நல்ல வேலையாக அவன் ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணிட்டு ஓட்டான், இல்லாட்டி வச்சு செத்துருப்பானுங்க. அவன் 100 பேர் செத்துருப்பான். அப்போ தனி மனிதன் திருந்தாத வரைக்கும் சிஸ்டத்தை குறை சொல்ல முடியாது, அதையும் பேசணும். எப்படி முழுக்க போலீஸையும் கலெக்டரையும் நம்ம குறை சொல்ல முடியாதோ, அதே மாதிரி தான் ஐ மீன் முழுக்க போலீஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை. பீப்புள் ஆர் நாட் கோஆப்ரேட்டிங். வராதுன்னா போகிறோன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ப்ரெக்னென்ட் லேடிஸ் நினச்சி பார்க்க முடியுமா? வீட்டை விட்டு வெளியில் கேன் தே ஸ்டெப் அவுட்? ப்ரெக்னென்ட் லேடிஸ் கேன் தே இமேஜின் ஆஃப் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் தர் ஹவுஸ்? இந்த க்ரௌட்ஸை பார்க்கும்போது பூசாமல் போய் நிற்கிறாங்க. ஸ்மால் சில்ட்ரன் பயப்படுவோம் நம்மளை வீட்டை விட்டு வெளியில் வரத்துக்கு. குட்டி குழந்தை இருந்ததுன்னா இழுத்து போடுவாங்க. அதை தூக்கின்னு போய் விஜய் காமிக்குதுன்னா ஹொரண்டஸ். எனக்கு யாரை குறை சொல்றதுன்னு கூட தெரியல. எல்லாம் புத்தி கட்டு போச்சுன்னா எதுக்கு யார்? தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங் கேப்ரியல். இட்ஸ் a tragedy waiting to happen. ஏதோ ஒரு இலவசத்துக்கு போய் முண்டி அடிச்சுட்டு போய் ஒரு 200 ரூபாய் புடவைக்கோ இல்லை ஒரு 400 ரூபாய்க்கு ஒரு குக்கர் வாங்குறதுக்கோ நீ முண்டி அடிச்சுட்டு போய் செத்தா கூட ஒன் கேன் சே தட் இட்ஸ் பாவர்ட்டி. இது என்னது? எதுவுமே மாற போகிறது இல்லை. முகத்தை சினிமாவில் பார்த்தாலும் ஒன்று தான், டிவியில் பார்த்தாலும் ஒன்று தான், எங்கே பார்த்தாலும் அதே முகம் தான். முண்டி அடிச்சுன்னு போய் பார்த்து 10 பேர் 100 பேர் சாவறான்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? யார் சார்? இப்போ ஒரு விஷயம் என்னன்னா சார், இப்போ விஜயோட அந்த அரசியல் கணக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கு. எஸ், ஒன்று 3 சாட்டர்டேஸ் ஒரு வெளில போறாரு. எஸ், 3வது சாட்டர்டே இந்த பிரச்சனை ட்ராஜடி. இப்ப இந்த ட்ராஜடி மட்டும் நடக்கலன்னா வரிசையா நிறைய சாட்டர்டேஸ் வெளில வந்திருப்பாரு, நிறைய கேம்பெயின் பண்ணிருப்பாரு, நிறைய பேரை ரீச் பண்ணிருப்பாரு. இப்ப அது ஒண்ணும் நடக்கல, நடக்கவும் போறது இல்லை. ஒரு ஆப்ஷன் கையை விட்டு போயிருச்சு. 2வது அவர் படமும் ரிலீஸ் ஆகல. 3வது அவர்னால இப்ப வெளியே போய் கேம்பெயினும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அது ஒரு மென்டல் ப்ரெஷர் தான். இந்த மாதிரி 2 தடவை கூப்பிட்டு கிரில் பண்ணாலே மென்டலி டவுன் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ அவர் கையில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று கம்மியாயிருச்சு. 2வது இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸையும் எஃபிஷியன்ட்டா அவரால் யூஸ் பண்ண முடியல. இப்போ 1 மந்த் அவர் பெருசாக ஆக்டிவா இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ எப்படி பாக்குறீங்க? இப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது ஒண்ணு அவரா கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு டிசாஸ்டர் தான் இது டிவிக்கு. ஆமா. இன்னொன்னு அவரால் பண்ணவும் முடியல. சுத்தி இருக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் வச்சு பார்க்கும்போது எதுவும் பண்ண முடியல. எப்படி பாக்குறீங்க? கேப்ரியல், விஜய் இஸ் a different politician. என்னன்னா பாலிட்டிஷியன் வித் 0 பாலிடிக்ஸ். 1 மந்த்தா எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னால் மட்டும் என்ன பெருசாக இருந்துன்னு கேட்டுறாதீங்க. அதுவும் நல்ல கேள்வி. இந்த ஈரோடுல பப்ளிக் மீட்டிங் அதை போன மாதம் டிசம்பர் 18th 19th நடந்தது. 1 மந்த் ஓடி போச்சு. இந்த 1 மந்த்தில் லிட்ரலி 0 பாலிடிக்ஸ். ஒரு பாலிட்டிஷியன்றவன் என்ன மக்களுக்காக குரல் கொடுப்பான், தெருவில் இறங்கி போராடுவான், சாலை மறியல் பண்ணுவான், ஜெயிலுக்கு போவான், கோர்ட்டில் கேஸ் போடுவான், தெருவா போராடி இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் போராட்டங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அரசு ஊழியர்கள் கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. ஒரு ஏதாவது 2 ஸ்பாட்டுக்கு போய் அங்கே அட்ரஸ் பண்ணுறது, அவங்களோட சாலிடாரிட்டியை காமி எதுவுமே இல்லை. லிட்ரலி எதுவுமே இல்லை. நாட் அ சிங்கிள் ட்வீட், நாட் அ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா ஜனநாயகன் படம் சிக்கலும் சிபிஐ சம்மன்ஸ் 2மே போட்டு அழுத்த ஆரம்பிச்சிடுச்சு. பாலிட்டிஷியனாக இருந்தால் யூ வில் டேக் இட் ஆன் ஹிஸ் சைட்ஸ். அவனுக்கு பாலிட்டிஷியனுக்கு இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம். சல்தா ஹை ஆட்டிடியூட் அவனுக்கு. இதே கோர்ட்டுக்கு போகிறான் ஒரு பாலிட்டிஷியனாக ஒரு 1000 பேர் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் நிற்பான், டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு 1000 பேர் நிற்பான். பழி வாங்காதே மோடி அரசு பழி வாங்காதேன்னு கத்துவான் இல்லையா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணால் கூட திருப்பான். தட் இஸ் ஆல் பாலிட்டிஷியன் பிஹேவ்ஸ். நீ பயந்துன்னு ஓடுற. பின் ஹோட்டலில் பேக் கேட் வழியாக போகிறாரு நேற்று.
ஆக்சுவலா நான் எப்படி பாக்குறேன்னா, விஜயோட ரசிகர்கள் அதெல்லாம் செய்யறது ரெடியா தான் இருக்காங்க. ஆமா. ஆனா டிவிகே தலைமை தான் அதுக்கு ரெடியா இல்லை. அப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? மக்கள் பிரச்சனைக்கு தெருவில் வரமாட்டீங்க. உன் பிரச்சனைக்கு நீ குரல் கொடுக்காது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அது உன் பிரச்சனை. மக்கள் பிரச்சனை அது எல்லாம் குரல் கொடுக்குறோம். உங்களை தவிர உங்களை பத்தி எல்லாம் பேசுறோம், நீங்களும் நான் உட்பட எல்லாரும் பிடிச்சது தான் பேசுறோம். உண்மை எதுன்னு தெரியாது நமக்கு. பப்ளிக் இஷ்யூஸ்ல நீ ஏன் வாய் திறக்கல? அதான் ஏன் பிரச்சனை. சிபிஐ விசாரணைக்கோ ஜனநாயகன் படத்துக்கோ நீங்கெல்லாம் கத்துறீங்களாடா, அவர் வாய் திறக்கல, அவர் வாய் திறக்க வேணாம், அவர் பிரச்சனைக்கு ஒரு வாய் திறக்கல, அது பிரச்சனை இல்லை. திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதுக்கு இந்த இன்றைக்கு கவர்னர் வாக் அவுட் பண்ணிட்டு போயிருக்காரு அசம்பிளியில். 1000 பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. திருமண பக்கம்லாம் ப்ராப்ளம்ஸ் இல்லை, ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 5 வருஷத்துல இல்லாத அளவுக்கு போர்க்களமாக நிற்குது. அனைத்து தரப்பு மக்களும் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. எதை பற்றியுமே நீ எதுவுமே வாய் திறக்கல. தென் ஹவுக்கா நீ அப்போ உங்களை எப்படி அரசியல் கட்சி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? திமுக மாற்று நான் தான் சொல்றீங்க. திமுக தீய சக்தி, திமுகக்கும் தாவேகாக்கும் தான் போட்டின்றீங்க. நல்லது. தாவேகா எங்க இருக்குது களத்துல? தாவேகாவோட ஒரே பொலிட்டிக்கல் ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின் மட்டும்தான். எலெக்ஷன் கேம்பெயினை தாண்டி அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. தென் இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியா? பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது 24 hours 365 ஜாப்ஸ். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். எஸ், நீ மக்கள்கிட்ட போகணும், நிற்கணும். திமுககாரன் வந்து நீங்க அவனை பத்தி திமுககாரன் வந்து ட்ரெடிஷ்னல் திமுககாரன் அவனை நீங்கள் எவ்வளோ தோக்கடிச்சு அடிச்சு துரத்தினாலும் வீட்டு வாசல் வந்து அடுத்த நாள் நிற்பான். மக்கள் பிரச்சனைக்காக அவன் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு உங்கள் ஏரியாவில்னா முதல்ல திமுக தான் வந்து நிற்பான். மக்களோட மக்களாக நிற்கிறான். கலைஞர் வந்து 80ல் தோத்தப்ப நீங்கள் வந்து தமிழர்களே என்னை தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாவே மிதக்கலான்னு அதை நக்கல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது உண்மை. அவங்க சந்தித்த தோல்விகளை யாருமே சந்திச்சது கிடையாது. இட்ஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணுன்றதுக்கு திமுக தான் உதாரணம். மக்களோட மக்களாக அவங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் திட்டலாம், ஏற்றுக்கலாம், பட் அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. தட்ஸ் ஹவ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஷுட் பி. டயமெட்ரிக்லி ஆப்போசிட்டாக இருக்குங்க. இவங்க களத்திலேயே இல்லையங்க. தாவேகான்றது களத்திலேயே இல்லையே. வேர் இஸ் த பார்ட்டி? ஒரு மாசமா அவரோட ஆக்டிவிட்டி என்ன? கட்சி ஏதோ ஒரு 4 ட்வீட் போடுறான். அவர் என்னங்க செஞ்சாரு? வெளியிலையும் அவர் வரல, ட்வீட் பண்ணல, ஸ்டேட்மெண்ட் இல்லை. எவ்வளோ இஷ்யூஸ் டெவலப் ஆகிட்டு இருக்குது. மக்கள் அன்றாடம் பாதிக்கிற 1000 பிரச்சனைகள். நீ எதுக்குமே வாய் திறக்க மாட்டேன்னா எதுக்கு உங்களுக்கு நான் ஓட்டு போடணும்? நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்றீங்கல்ல. இப்போ திமுகவில் ஒரு பாதியாவது இருக்கணும், பாதியில் இல்லை 4ல் ஒரு பங்கு இருக்கணும். அது ஆலமரம். அது தோற்கிறது ஜெயிக்கிறது. 75 வருஷத்தில் 50 வருஷம் பவர் இல்லாமல் இருந்திருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 வருஷம் தான் அவன் பவர். தன்னோட எக்ஸிஸ்டன்ஸில் 2/3 ஆஃப் தர் லைஃப் தேர் வித்தவுட் பவர் அப்போசிஷனில் இருந்திருக்கான். நீ அவனை எதிர்க்கிறன்னு நீங்கள் சொல்லும்பொழுது அதில் அட்லீஸ்ட் 1/4 or 1/6 அது இருக்க வேணாம். சரி, இப்போ நம்ம பேசுகிறோம், எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, விஜய் கையில் கூடிய ஆப்ஷன்ஸ் கம்மி ஆகிட்டு இருக்கு, அரசியல் ரீதியாக பெருசாக செயல்பட முடியல, அந்த சிக்கல்லாம் இருக்கு. இதனால என்ன பாதிப்புன்னு நினைக்கிறீங்க? வெறும் எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாருக்கு? டிவிகேக்கு வந்து பார்ட்டி வில் பி இன் டவுன் சைஸ் ஆகிடும், கீழே போயிடும். எலெக்ஷன் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் இப்போ $1 million கொஸ்டின் வெதர் விஜய் வில் கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ். பிரசாந்த் கிஷோர் மாதிரி அவர் கண்டெஸ்ட் பண்ண மாட்டார். பிகாஸ் ஆங்கிலத்தில் சொன்னால் ஹி நோஸ் ரைட்டிங் ஆன் த வால். முடிவு என்னன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அது எந்த கட்சியும் அவரோட போய் சேரல. தே ஆர் லெஃப்ட் இன் த லர்ச். தனித்து விடப்பட்டது தாவேகா. அவங்க விரும்பலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது. பிஜேபி ஏடிஎம்கே அவரை கூப்பிட்டாங்க, அவரு போல. எனக்கு என்னமோ அவரு தான் அதுக்கு வில்லிங்கா இல்லைன்னு தோணுது. எப்படி ஒன்றா இருக்கட்டும், பட் தேர் லோனர்ஸ். என்ன இப்போ எப்படி நீ எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவேன்? எலெக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம்யா. இன்னைக்கு விஜய் சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க எல்லாரும் எனக்கு சிரிப்பா வருது. எலெக்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அது இன்னைக்கு அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இட்ஸ் அ ரிச் மேன்ஸ் கேம். அது இந்த பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட். என்னதான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு வந்தாலும் ஸ்டேட் போலீஸ் வந்து டிஎம்கே சொல்கிறத கேட்பான், இல்லை பிஜேபி சொல்கிறத கேட்பான். நீங்கள் உங்களுக்கெல்லாம் எங்கே ஸ்பேஸு? 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. ஏன்னா யூ ஆர் ராபிங் போத் ஆஃப் தம்ஸ் ஓட்ஸ், போத் ஓட்ஸ். அப்போ 2 பேரும் யூ வில் பி சப்ஜெக்டட் டு அசால்ட் ஃப்ரம் ஐதர் சைடு. ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அரசியல்னா ஏதாவது தெரியுமா? நான் கேட்குறேன். இதில் சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஏதாவது தெரியுமா? இவர் ஆளே காணோம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அவங்களோட இன்டர்னல் சர்வேல 3% அவங்க ஓட்டு டென்ட் ஆயிருக்கு, கான் டவுன். கரூர்னால. நாட் கரூர். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். பிகாஸ் ஆஃப் நாட் கரூர். கரூருக்கு பிறகு இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த 1 மந்த்தாக அவரோட அபொலிட்டிக்கல் ஆட்டிடியூடால, எஸ்பெஷலி ஜனநாயகன் அண்ட் சிபிஐ சம்மன்ஸில்
ட்ரெடிஷ்னல் டிவிக்கே தட் அன்டெஸ்டட் ஓட் பேங்க்ல 3% டென்ட் ஆயிருக்கு, கீழே போயிருக்கு. இன்னும் another 2 to 3% ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நான் நெருங்கும்போது நம்ம சொன்னல, இவங்க 2 பேரும் தான் நிற்பாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே. இட்ஸ் ஹேப்பன் இன் 96. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு இல்லை. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அஸ் அ ட்ராஜடி, செகண்ட் டைம் அஸ் அ ஃபார்ஸ். மார்க்ஸோட ஃபேமஸ் கோட் அது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் எவ்ரி டைம், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஃபர்ஸ்ட் டைம் அஸ் அ ட்ராஜடி, செகண்ட் டைம் அஸ் அ ஃபார்ஸ். அதான் இது. திஸ் இஸ் அ ஃபார்ஸ். இது என்னங்க இது ஒரு கட்சியா இது? பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தெரிஞ்ச ஒரே ஆள் நாங்கள் போனது செங்கோட்டையா. ஹி ஹஸ் பின் கம்ப்ளீட்லி சைட்லேண்டு. ஒன்றுமே ஒரு ரோலுமே இல்லை அவருக்கு. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியே அந்த பார்ட்டிக்கு இல்லையே. தாவேக்கான்றது பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே ஃபங்க்ஷன் பண்ணலையே. என்ன என்ன ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். 1000 பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு 1000 ப்ராப்ளம்ஸ். ஒன்றுமே இல்லையா நீங்கள்? யூ கீப்பிங் குவைட், ஜஸ்ட் கீப்பிங் குவைட். இது ஜனநாயகன் படமும் சிபிஐயும் விஜயை போட்டு நெருக்குது. சிபிஐ ஒரு பக்கம்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதது வெரி பிக் ஜோல்ட். ஒரு ஆக்டராக நீங்கள் அதை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தட்ஸ் அ பிக் பட்ஜெட் மூவி. சோ கால்ட் இஸ் லாஸ்ட் மூவி. அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்றது எனி ஆக்டர் வுட் ஹவ் பீன் டெவாஸ்டேட்டட். அதுவும் கட்டுன்னு ஏகப்பட்ட கட்ஸை சொல்லி அதையும் ஒத்துக்காமல் இன்னைக்கு போய் கோர்ட்டில் போய் ஆர்குமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. படம் ஒன்று இப்போதைக்கு ரிலீஸ் ஆகும் தெரியல. ஸோ அது உள்ள டிமாரலைஸ் ஆகிடும். பிகாஸ் பேசிக்கலி இஸ் அன் ஆக்டர், இஸ் நாட் அ பாலிட்டிஷியன். நடித்த படம் வெளியில் வரல அப்படிங்கும்போது பவர்னா என்னன்றது இப்போ தெரிஞ்சிருக்கும் விஜய்க்கு. பிஜேபி அண்ட் டிஎம்கே 2 பேரையும் ஒரு சேர எதிர்க்கிறது எவ்வளோ முட்டாள்தனன்றது இப்போ தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரஜினிகாந்த் ஒரு பெரிய ஜீனியஸ். 100% இஸ் அ ஜீனியஸ். 11th ஹவரில் தப்பிச்சிட்டார். அந்த ஒரு சின்ன ஸ்லிப் வந்தது, ஜஸ்ட் அ ஸ்லிப் நாட் அ ஃபால்னு ஜெயகாந்தனோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்கும். அது நான் வேற ஆங்கிளில் பொருத்தி பார்ப்பேன். ரஜினிக்கு December 3rd அன்னைக்கு சொல்கிறாரு, பாலிட்டிக்ஸ்க்கு வந்துட்டேன் கன்ஃபார்மு. 29th அன்னைக்கு டீட்டெயில்ஸ்னாரு. 28th நான் விளைக்கிறேன், கொரோனாவால் முடியல, எனக்கு கிட்னிலாம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறார் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். என் கேடர்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ண விரும்பல அப்படின்ட்டு அழகாக எஸ்கேப் போயிட்டேன். அந்த 3 weeksல விஸ்டம் ஹஸ் டான். வயசான ஒரு இண்டிவிஜுவல். ஏன்னா such a crucial decision at a crucial time. Just a slip, not a fall. He had slipped but not fallen. He has not fell. He has slipped but not fell. சரியா எஸ்கேப் பண்ணார் ரஜினி. விஜய் மாட்டிட்டார். விஜய்க்கு இனிமேல் பேக் ட்ராக் பண்ணாலும் அசிங்கம் தான் அது. He'll be considered as a failed politician. See, it's a ஒரே நேரத்தில் நான் திமுகவையும் எதிர்ப்பேன், பிஜேபியும் எதிர்ப்பேன். நம்பர் 1. நம்பர் 2, அதை விட முக்கியமானது, அதை கூட எதிர்க்கலாம். திமுகவை வீழ்த்தணும்னா ஏடிஎம்கேட சேர்ந்தா தான் வீழ்த்த முடியுன்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் டிஎம்கே எப்படி தோக்கடிச்சாங்க? அலையன்சஸ் வச்சு தோக்கடிச்சாங்க. அவங்களாலே முடியலன்னா உங்களால் எப்படி முடியும்? இந்த மினிமம் காமன் சென்ஸ் இல்லையே. அப்புறம் தன்னை பற்றின பெரிய ஒரு பிக் இமேஜ் அபவுட் மை செல்ஃப். அது இது இன்னைக்கு இருக்க கண்டிஷனில் யூஆர் நோபடி. ஆனால் எப்படி எலெக்ஷன் முன்னாடி ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிரும்ல? ஐ டோன்ட் நோ. எனக்கு இது இந்த குற்றப்பத்திரிக்கைன்னு ராஜீவ்காந்தி அசாசினேஷனை வச்சு எடுத்த படம் கிட்டத்தட்ட 10 வருஷமோ 15 வருஷமோ ரிலீஸ் ஆச்சு. செதைச்சிட்டான் படத்தை. கட்டு ஒரு லெவலுக்கு மேலே கட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா படத்தோட கோர் கேரக்டரை ஸ்லிப் ஆகிடும். திஸ் கவர்மெண்ட் இஸ் ஹெல் பென்ட் அப்பான் டெஸ்ட்ராயிங் விஜய், டிஸ்டர்ப் விஜய். எந்த கவர்மெண்ட் சொல்றீங்க? மோடி கவர்மெண்ட் இஸ் ஹெல் பென்ட் ஆன் டீச்சிங் இம் எ லெசன். விஜய்க்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்ததில் மோடி கவர்மெண்ட் தெளிவாக இருக்குது. அதுக்கு சென்சார் போர்டை யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ சீப் அரகண்ட் பிஹேவியர். பவரை எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஹவு நாட் டு யூஸ் யுவர் பவர். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ மூவி. இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டதுக்கு இப்போ எப்படி இன்றைக்கி ஹைகோர்ட்டில் யார் ஜெயிச்சாலும் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் போயிடுவானுங்க. படம் ஒன்று இப்போதைக்கு வரதா தெரியல. அதில் அதுக்கு பிறகு கட்ஸுன்னா மூஞ்சி போச்சுக்குது. படம் வந்தாலும் வராட்டி ஒன்றும் டசன்ட் மேக் சென்ஸ். இதெல்லாம் அனுதாபத்தை ஏற்படுத்தாதா விஜய்க்கு? அனுதாபத்தை ஏற்படுத்தணும்னா நீ கீழே ஒர்க் பண்ணணும். ஆனால் இவர் வரமாட்டீங்களா? நீ வர மாட்டேன்றீங்க. உன்னை பற்றி ஒன்றை தவிர உங்களை பற்றி உங்களோட எல்லாம் பேசுகிறான்ல. இது வாட் சார்ட் ஆஃப் அ பர்சன் இஸ். குறைஞ்சபட்சம் அந்த கிராட்டிடியூடு கூட இல்லைல்ல. ஏடிஎம்கே ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஃபெண்டட் யூ லைக் எனிதிங் இந்த அசம்பிளி. இந்த மாதிரி கடந்த காலங்களில் பண்ணும்போது அதர் பார்ட்டிஸ் இம்மீடியட்டாக ஒரு தேங்க் பண்ணுவாங்க. எனிமிஸாக இருந்தால் கூட தேங்க் பண்ணுவாங்க. அவங்களோட இக்னரன்ஸ் இல்லை, அரகன்ஸ். நான் சொல்றது ஏடிஎம்கேவோட இக்னரன்ஸ். அவங்க போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இக்னரன்ஸ் கூட இல்லை, கிரீடு, டெஸ்பரேஷன் சொல்லலாம். டெஸ்பரேஷன் சரியான வார்த்தை. அப்சல்யூட்லி.
டெஸ்பரேஷன் கேப்ரியல், அது இட் இஸ் நாட் இக்னரன்ஸ், டெஸ்பரேஷன். அலைன்ஸே இல்லை, விஜய் வந்துருவாங்க. பட் ஈ டிட் நாட் ஹேவ் ஈவன் அ பேசிக் கர்டசி, ஒரு அடிப்படை எப்படி சொல்கிறது, ஒரு நாகரிகம் கூட இல்லை. வேறு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் தேங்க் பண்ணிட்டேன். பிகாஸ் அந்த ஃபார்மில் அசம்பிளி, இன்னைக்கு 1000 இயர்ஸ் பொறுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை படிக்கிறாங்கன்னா அசம்பிளியை தான் முதல்ல எடுத்து படிப்போம், பேப்பர்லாம் அப்புறம் தான் படிப்போம். அந்த ஃபார்மில் உங்களை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் கேட்குறாரு, உங்கள் கட்சிக்காரங்களை கூட நீங்கள் அவளை டிஃபெண்ட் பண்ணது இல்லையான்னு. அதுக்கு அவங்களுக்கு ஒரு வார்த்தை தேங்க் பண்ணலை அவர். மாறா மதுரையிலே எங்கேயோ கூட்டத்தில் போய் பேசும்போது களத்திலே இல்லாதவங்க, ஈரோடு களத்திலே இல்லாத கட்சின்ற எவ்வளோ அரகன்ஸு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் உங்களால் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியுமா? நான் சொல்கிறேன். அதனால் சி ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹிஸ் ஓன் ஒர்க். ஹி பாட் இட் ஆன் ஹிம்செல்ஃப். யானை தலையில் மண்ணள்ளி போட்டுச்சு. திஸ் இஸ் சம் சார்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அரகன்ஸ் தான். இதெல்லாம் அது எவ்வளோ பெரிய ஒரு புதக்குழி, அது இட்ஸ் அ குவாக்மாயம். பாலிடிக்ஸ்ன்றது ஒரு புதக்குழி. அது எவ்வளோ பெரிய ஆளுங்க உழுந்து எந்திரிக்காமல் மக்கி போயிருக்கான், செத்துருக்கான், உள்ளே போய் புதையுண்டு இருக்கான். பணம் இருக்குது உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குன்றதுக்காக நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? அது எப்படி ஜெயிப்பீங்க? இப்போ ஸ்டார்டட் உங்கள் ஓட் பேங்கை எரோடாக ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு என்ன பண்ணுவீங்க? நவ் யூ பிகம் ஃப்ரெண்ட்லெஸ், யுவர் அ லோனர். அது நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டதோ அல்லது இட் ஹஸ் பின் த்ரஸ்ட் ஆன் யுவர் தெரியாது. நவ் யுவர் அ லோனர். நோபடி இஸ் வில்லிங் டு கம் அண்ட் ஜாயின் வித் யூ. ஃபேஸ் பண்ணுவீங்களா எலெக்ஷனை? நான் கேட்குறேன். 234 தொகுதியில் கேண்டிடேட் போய் ஃபேஸ் பண்ணுறது பணம் இருந்தால் கூட முடியுமா? அது இன்னைக்கு கேஷ் ஃபார்வர்ட்ஸை தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது யார்? டிஎம்கே, ஏடிஎம்கே. உங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேரை விட 10 மடங்கு இல்லை 100 மடங்கு பணம் யார்கிட்ட இருக்குது? பிஜேபி கிட்ட. ஏன் பிஜேபியால் கேஷ் ஃபார்வர்ட்ஸை எலெக்ஷன் டைமில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல? லாஜிஸ்டிக்ஸ் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, பணம் இருக்குது. அப்போ பணம் இருந்தால் மட்டும் பத்தாது. யூ மஸ்ட் ஹேவ் தட் பீப்புள் சப்போர்ட். வாட் எவர் யூ கால் இட், இட்ஸ் பேசிக்கலி பீப்புள் சப்போர்ட். அது கிடையாது. இல்லை ஒன்றுங்க. பிஜேபியாலே முடியலன்னா உங்களால் எப்படி முடியும்? இது எப்படிப்பட்ட சிஸ்டம்? இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜெயிக்கிறது டார்கெட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு 5 to 10% ஓட்ஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க நினைக்கிறேன். அதுவே முடியாதுங்க. ப்ராக்டிக்கலாக அவ்வளோதான் சாத்தியம். முதல்ல ஜெயிக்கிறது டார்கெட்டாகவே இருக்காது. அது எல்லாருக்கும் இல்லைங்க. 234 கான்ஸ்டிடுவன்சி நீ எய்ம் பண்ணாதான் கொஞ்சமாக ஜெயிக்க முடியும். எய்ம் பண்ணுறது 60 சீட் எய்ம் பண்ண என்னத்தை ஜெயிப்பேன்? 60 சீட்டை எய்ம் பண்ணினா? as far you are concerned, your ideal should be lofty. நான் கண்டெஸ்ட் பண்ணுறதே பாதி தான் கண்டெஸ்ட் பண்ணுவேன்னா ஜெயிக்கிறது ஒரு சீட் 2 சீட் ஜெயிப்பீங்க. அது கூட முடியாது. அது என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இது? கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஹூ கேவ் யூ த ஐடியா டு என்டர் பாலிடிக்ஸ்? சரி, அப்படி இது டிஎம்கே ஆனானப்பட்ட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே 100 பேரை சேர்த்துக்கிட்டு தான் காலி பண்ணாங்க. இவங்களால எப்படி முடியும்? இந்தியாவிலே த மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட் பேங்க் 20% இருக்கலாம், 25% இருக்கலாம். கிரவுண்டில் அவங்க கேடர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது. தட் டு தே வேர் தேர் இன் பவர் அண்ட் எவ்ரி திங் இஸ் சிஸ்டமேட்டிக்கலி பொசிஷன் இன் டிஎம்கே. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கருணாநிதி கலைஞர் கடைசி நேரம் வரைக்கும் அறிவாலயத்துக்கு போயிட்டு இருந்த லாஸ்ட் 1 year வரல, டெத் பெட்டில் இருக்கும். அதுக்கு முன்னால் வரைக்கும் வந்தாருன்னா சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுவார். டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு வராரு, 6 மணிக்கு அறிவாலயம் வராருன்னா அந்த விசிட்டர் புக்கில் கையெழுத்து போடுவார். அந்த போகிறவங்க அவங்க பார்ட்டியோட நாட் விசிட்டர் புக்குன்றது அவுட் சைடர்ஸில் ஃபார் பார்ட்டி கேடர்ஸ். ஒரு பார்ட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ரன் பண்ணணும்னு அவங்க ரன் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். எவ்ரி திங் இஸ் சிஸ்டமேட்டிக்லி மேனேஜ்ட் அண்ட் கிரவுண்ட் லெவலில். நீங்கள் போய் அவங்கள அப்போ உங்கள் எதிரியை பற்றின புரிதல் உனக்கு இல்லைன்னா நீ எப்படி உங்கள் எதிரியை தோக்கடிப்ப? அதனால் எல்லாமே தப்பு. போய் நல்லா இதில் மாட்டிக்கிச்சு அந்த கரூர் ஸ்டாம்பேடு. அதுக்கு பிறகு ஜனநாயகம் படம் டபுள் அட்டாக். யூ ஆர் நோ ஸ்க்யூஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ். ரொம்ப நன்றி சார். நம்ம பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி. நன்றி சார்.